மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து பெய்யும் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்புற பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து வருகின்றன. வீரசிகாமணி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் நீர்வரத்து அதிகரிப்பால் சங்கரன்கோவில் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்புற பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து வருகின்றன. தொடர் நீர்ப்பெருக்கால் ஜே நகர் தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். நேற்றிலிருந்து பெய்யும் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்கள் தத்தளிக்கின்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்புற பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணகுமார், இது குறித்தான மேலும் விவரங்கள். தர்ஷினி, அதாவது நேற்று இரவு முழுவதும் விடிய பெய்த கனமழையின் காரணமாக சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் குளங்கள் அனைத்தும் நிரம்பிய நீர் மறுகால் பாய்ந்த போது சங்கரன்கோவில் ஊருக்குள் மழைநீர் உள்ளே வந்தது. குறிப்பாக வீரசிகாமணி சங்கரன்கோவில் சாலையில் அமைந்துள்ள ஜே நகர், இந்திரா நகர் போன்ற பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. ஜே நகரும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இந்நிகழ்வுகளை சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மற்றும் நகராட்சி ஆணையர் சபாநாயகம், சங்கரன்கோவில் யூனியன் சேர்மன் லாலா என்ற சங்கரபாண்டியன் ஆகியோர் தற்போது பார்த்து வருகின்றனர். பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.